அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன நாடாளுமன்றத்தில் நடத்திய உரையின் போது தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்த வருடத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த வருடத்தில் எங்களால் சகல ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் சம்பளம் மாத்திரமே கொடுக்க முடியும். சம்பளம் அதிகரிக்க முடியாது. அப்படி ஒரு பணம் இல்லை. பொதுமக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற பணம் இருந்தால் தருவோம். வைத்தியர்கள் இந்த நிலை கொடுப்பனவை பெறுவது கடினம் என்று இடைக்கால கொடுப்பனவை கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு வைத்தியர்கள் இந்த நிலைமைக்கு முகம் கொடுப்பது கடினம் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு பல்கலைக்கழக பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் இந்த நிலைக்கு முகம் கொடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். சொந்த நலன்களுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி. அரியநேந்திரன் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கூறியவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய சாத்தியமான ஒரே ஒரு வழிமுறை இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்படுதலாகும். இலங்கையினுடைய பெரும்பான்மையின கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கும் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சரியான நேரத்திற்கு சிகிச்சை அளிக்காததால் குழந்தையொன்று உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த சிசுவின் தாயார் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் அசமந்த போக்குடன் செயற்பட்டதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் குறித்த பெண்ணிற்கு சரியான நேரத்தில் மருத்துவம் செய்திருந்தால் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது.